ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಈ ವಿಡಿಯೋ ಏನು ಉದ್ದೇಶ ಅಂದರೆ, ಟ್ರೀಟ್ ಆನ್ ಹೆಬ್ಬಾಳ್ ಶೋರೂಮ್ ಸಿಂಪಲ್ ಎನರ್ಜಿ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಗಾಡಿ ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಅಪ್ಡೇಷನ್ಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದೆ. ಆ ಶೋರೂಮ್ದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರೊಬ್ಬರು ನನ್ನ ಹೊಸ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಸ್ಕ್ರ್ಯಾಚ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ಸ್ಕ್ರ್ಯಾಚ್ ಮುಂಚೆ ಇದ್ದಿಲ್ಲ. ಸೊ ಅದು ವಿಡಿಯೋ ಮತ್ತು ಫೋಟೋಸು ಅವ್ರ ಹತ್ರ ತೋರಿಸಿದ್ದೆ. ಅವ್ರ ಮ್ಯಾನೇಜರ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತಾಡಿದರೆ ಅವರು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದರು, ಈ ಥರ ನಿಮ್ಮ ಡಿಸ್ಪ್ಲೇ ಬಂದು ರಿಪ್ಲೇಸ್ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಂತ. ವಿಡಿಯೋಸು ಫೋಟೋ ಆಮೇಲೆ ಕಳ್ಸಕ್ಕಂದ್ರು ಅವ್ರ ವಾಟ್ಸಪ್ ಗ್ರೂಪಲ್ಲಿ, ಅವರ ವಾಟ್ಸಪ್ ನಂಬರ್ದಲ್ಲಿ. ಆ ವಿಡಿಯೋ ಫೋಟೋ ನೋಡಿಬಿಟ್ಟು ಅವರು ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅಂದಿದ್ರು. ಆಮೇಲೆ ತಿರ್ಗಾ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಹೋದರೆ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ದಲ್ಲಿ ಕ್ಲೈಮ್ ಮಾಡೋಣ ಬಿಡಿ ಅಂತಂತಾರೆ. ಅದು ಯಾವ ಥರ ಸೊಲ್ಯೂಷನ್ ನನಗೆ ಒಂದೂ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಇವ್ರು ಮಾಡಿರೋ ಡ್ಯಾಮೇಜ್ ಯಾಕೆ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ದಲ್ಲಿ ಕ್ಲೈಮ್ ಮಾಡಬೇಕಂತ ನಾನು ಅವನ್ನ ಕೇಳಿದೆ. ನಿಮಗಿರೋದು ಒಂದೇ ಸೊಲ್ಯೂಷನ್ ಇನ್ಶೂರೆನ್ಸೇ ಆಗೋದು ಅಂತಂತಾರೆ. ನಡೆದಿದ್ದು ಮಾರ್ಚ್ದಲ್ಲಿ, ಇವಾಗ ಮೇ ಆಗ್ತಿದೆ. ಈ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಆ ಮ್ಯಾನೇಜರ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿರೋದು ಹಾಕ್ತೀನಿ. ಆ ಮ್ಯಾನೇಜರ್ ಹೆಸರು ಭಾಸ್ಕರ್ ಅಂತ. ಲೀಗಲಾಗಿ ನೋಡಿದ್ದು ಸರಿಯಲ್ಲ, ಇನ್ಶೂರೆನ್ಸಲ್ಲಿ ಕ್ಲೈಮ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ. ನಿಮ್ಗೆ ಯಾರಾದ್ರು ಗೊತ್ತಿದ್ರೆ ಹೇಳಿ, ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಕಮೆಂಟ್ ಸೆಕ್ಷನ್ದಲ್ಲಿ ತಿಳಿಸಿ. ಮಾತಾಡಿದ್ದೀನಿ, ಅವರು ಕೊನೆಗೆ ಬಂದಮೇಲೆ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಅದು ಬಂದಮೇಲೆ ನಾನು ಯಾವ ಥರ ಮಾತಾಡೋದು ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ ನಿಮಗೆ. ಇವಾಗ ಸುನಿಲ್ ಸರ್ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಕು. ಸರಿ, ஃபர்ம்வேர் வரல. அந்த சாஃப்ட்வேருங்களா? Sir, good afternoon. Sorry to disturb you on a holiday. Sir, అదే ఒక బండి ఇచ్చినాము 3.7 కిలోవాట్. అది 90 రీచ్ అయ్యే స్పీడ్, 80 మ్యాక్సిమమ్. 80 ఉంది సార్, 80 ఉంది. ఓకే, సో వాట్ వీ షుడ్ డూ, వాట్ ఐ షుడ్, బికాస్ 3 weeks కస్టమర్ వస్తున్నాడు. మనం రెజల్యూషన్ ఇవ్వలేదు ఈ కస్టమర్కి. అండ్ ఎవ్రీ సాటర్డే ఈ కమ్స్ అండ్ ఈ రిలీజియస్లీ sits with me, talks to me, patiently he goes. Now I am feeling ashamed. లీవ్లో ఉన్నాడు సార్. ఇప్పుడు అది ఫర్మ్వేర్ రాలేదు అని అన్న ఇప్పుడు కూడా మాట్లాడితే మళ్ళీ మీకు డిస్టర్బ్ చేస్తుంది నేను. అవునా, సరే. అట్లయితే ఎప్పుడు రమ్మంటుంది సార్? నెక్స్ట్ సాటర్డే రమ్మనేదా? లేవు, ఆయన పని చేస్తాడు. వీకెండ్ వస్తే వేరేది వచ్చాక వేయాలి. ఓకే 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 ஓகே. ஆச்சா, சொல்யூஷன் ஆச்சா? அம்மா அங்கிள், அது இது டிஸ்பிளே சொல்லியிருந்தீங்களா? அது அப்படியே அப்படியே பேசு. அப்படிங்களா? ஏன்னா முடிச்சுங்க அங்கிள். ஏன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு வண்டி வாங்கி, இழுத்துனே இருக்குது அங்கிள். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவன் சந்தீப்பே அதுக்கு அவன் பண்ணலான்றான். அவன் பண்ணான, நீங்கள் அவனே பண்ணியிருந்தேன். இல்லை, யார் பண்ணாங்க எனக்கு தெரியல அங்கிள். நான் அங்கே இந்த பட் ஐ வாஸ் தேர். அவங்க வந்துட்டு சந்தீப் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவர் தான் அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணியிருந்து அவர். ஆனால் போட்டு வந்து இன்னொருத்தர், வேற ஒருத்தர். ஸோ 2 பேர் போட்டாங்க. ஒருத்தர்னா ஐ கேன் டெல் ஹிம். எஸ், ஒருத்தர். ஹலோ, ಇಲ್ಲ ಅವ್ರು ಕಳಿಸಿದ್ನಲ್ಲ ಒಬ್ಬರು. ಹೌದಾ? ಯಾವ ಗಾಡಿ ಅದು? ಓಕೆ, ಬರ್ತೀನಮ್ಮ.
அதான் அங்கிள் யாருனாலும் பண்ணலன்னு தான் சொல்ல போகிறாங்க, யார் பண்ணலன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அது பார்த்து கொஞ்சம் அது என்ன பண்ணுறது தெரியுமா, ஒரு ஐடியா கொடுக்கணுமா? சரி. let us not take the blame on you, let us not take the blame on you. ஓகே, இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணி கொடுக்குறேன், யாருக்கு லாஸ் இருக்காது. ஓகே புரிஞ்சிச்சா? நவ் ஐ வில் நாட் டூ பிகாஸ் யூ லூஸ் மணி. வை யூ லூஸ் மணி ஐ டெல் யூ. எவ்வளோ நாள் ஆச்சு வண்டி வாங்கி? 1 மாதம் தான் அங்கிள். 1 மாதம். இன்னும் 10 month விட்டுடுங்க. இல்லை அங்கிள், கொஞ்சம் இப்பயே சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ அவனுக்கு நோ கிளைம் போனஸ் வர்றதில்லை, 20% போகுது. பரவாயில்லையா? இல்லை அங்கிள், இப்போது நான் வந்து வண்டி விட்டேன் ஓகேங்களா. அவர் வந்துட்டு என்ன சந்தீப் அவர் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கி பேசும்போது என்ன அங்கேயே கொஞ்சம் அது ஃபைட் மாதிரி ஒரு குவாரல் மாதிரி என்ன நினச்சாங்க கீழே. ஓகேங்களா, யாருக்கா இருக்குது? சுரேஷ்க்கும் அவங்க சந்தீப்க்கும் என்ன ஆயிடுச்சு அங்கேயே அப்பயே. ஸோ அதனால தான் அங்கே மிஸ்டேக்கே ஆகிடுது. ஓகேங்களா, அன்றைக்கி நான் வந்து இந்த சுரேஷ் சந்தீப்க்கு பிரச்சனை ஆச்சா? அங்கே ஏதோ பிரச்சனை ஆச்சு, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அதனால தான் அது அந்த பிரச்சனை தான் என் வண்டியே பிரச்சனை ஆகிடுது இப்போ. ஓகேங்களா, அவன் என்ன பண்ண டேமேஜ் பண்ணாங்க? நோ தேர் சம்திங் அவங்களுக்குள்ளே ஏதோ இதாச்சு. அது அப்போ தான் என்ன ஸ்பீக்கிங் இல்லை ஏதோ இது மாதிரி போச்சு. அப்போ தான் அவங்க வந்துட்டு என்ன தெரியுமா ஆச்சுங்க, இந்த மாதிரி என்னது நான் அப்போ வந்து அவர்கிட்ட சொல்லும் போது இல்லை இந்த மாதிரி டிஸ்பிளே நான் வந்து என்கிட்ட வண்டி ரெடி ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் போய் பார்த்த உடனே டிஸ்பிளேயில் ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன் சுரேஷ் அவங்ககிட்ட, நான் ನೋಡಿನಾ ಇದು ಡಿಸ್ಪ್ಲೇ ಮುಂಚೆ ಸ್ಕ್ರಾಚ್ ಇಲ್ಲ ಸ್ಕ್ರಾಚ್ ಆಗಿದೆ. அவங்க வந்துட்டு நான் ನೋಡಪ್ಪ ಸಂದೀಪ್ ಏನು ಡಿಸ್ಪ್ಲೇ ಸ್ಕ್ರಾಚ್ ಆಗಿದೆ ಕಸ್ಟಮರ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ அப்படின்னு. அவங்க வந்துட்டு நான் ಮಾಡಿಲ್ಲ சொல்லிட்டாரு. ನಾನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಅಪ್ಪ ಅಂತ ತಿರುಪಿ ಇವ್ರು ಕೇಟಾರು, ನೀನು ತಾನೇ ಬಿಚ್ಚಿದೆ, ನಾನೇ ಬಿಚ್ಚಿದೆ, ನೀನು ತಾನೇ ಬಿಚ್ಚಿದ್ದು அப்படின்னு சொன்னார் அவர் ಸುರೇಶ್. அப்போ ಒಂದು ಸಂದೀಪ್ ಅಂತೆ ನಾನೇನು ಅದು ಫಸ್ಟೇ ಇದ್ದಾಗ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನು ನೀವೇನು ಕಸ್ಟಮರ್ ಹತ್ರ ವೀಡಿಯೋ ಫೋಟೋಸ್ ಏನೋ ಈಸ್ಕೊಂಡು ಮಾಡ್ತೀರಾ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்துட்டு ಸುರೇಶ್ அவங்ககிட்ட சொன்னேன், ನನ್ನ ಹತ್ರ ವೀಡಿಯೋ ಇದೆ, ನನ್ನ ಹತ್ರ ಸ್ಕ್ರ್ಯಾಚ್ ಆಗದಿರೋ ಮುಂಚೆ ವೀಡಿಯೋ ಇದೆ, ಇವಾಗ ಬೇಕಂದರೆ ಇವಾಗ ತೋರಿಸ್ತೀನಿ ನಾನು அப்படின்னு நான் ಅವ್ರಗಿட்ட ಸುರೇಶ್ அவங்ககிட்ட நான் காமிச்சேன். அப்போ வந்து சுரேஷ் அந்த ನೋಡಪ್ಪ கஸ்டமர் ಹತ್ರ ஸ்க்ரீன் கார்டே இல்லை அங்கிள், ஸ்டாக் இருந்தது வந்து அப்போ கேட்டது மேட் கேட்ட ஸ்க்ரீன் கார்டு கேட்டிருந்தேன், ரெண்டும் கேட்டது. அப்போ ஸ்டாக் இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் விட்டேன். ஸ்க்ரீன் கார்டு இல்லைன்னா நான் பிரச்சனையே இருந்திருக்காது இது. ஸோ ஸ்க்ரீன் கார்டு இல்லைன்ட்டா அது பிரச்சனை, அது வேறு 3 இடத்துல ஆகிட்டு ஸ்க்ராட்ச் அது. நான் கேட்டால் அவர் அந்த மாதிரி சொல்கிறேன், இல்லைனா ನನ್ನ ಹತ್ರ ವೀಡಿಯೋ ಇದೆನಾ ನೋಡಿ நான் சுரேஷ்னா அப்படின்ட்டு அவர்கிட்ட காமிச்சேன். கஸ்டமர் ಹತ್ರ ವೀಡಿಯೋ ಇದೆ அப்படின்ட்டு சொன்னார் அவர். அப்பா வந்துட்டு சரின்ட்டு அன்றைக்கி பிரசாந்த் வந்துட்டு நீங்கள் என்னதில்லை நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்க. அப்போ வந்துட்டு ಪ್ರಶಾಂತ್ சொன்னால் ನಮ್ಮ ಮ್ಯಾನೇಜರ್ ಬರಲಿ ಮಾತಾಡೋಣ, ಅದೇನು ಇದ್ದರೂ ನಾವು ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ ನಿಮಗೆ அப்படின்ட்டு சொன்னாங்க. ಅಪ್ಪ